கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது செப்பானியா தீர்க்கதரிசியில் இருந்த புஸ்தகம், அதில் 3ஆம் அதிகாரம், அதில் 17ஆம் வசனம். செப்பானியா 3:17, அது முன்பகுதி. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். இன்றைய தினம் தேவனோட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், வல்லமை உள்ள கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களுடனே இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். நான் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அப்ப கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்கு நடுவில் இருக்கிறார்னா என்ன? இது அந்த பழையத்துக்கு நடுவில் இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாடுல. ஆனால் புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தில் வாழ்ற நமக்கு தெரியும், தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், நம்மளுடனே இருக்கிறார். ஆனால் தான் சொல்றாரு, உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். இந்த புதிய வருடத்துல கர்த்தருடைய வல்லமையை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா வல்லமை உள்ள தேவன் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையை நீங்க பார்க்க போகிறீங்க. எது எதெல்லாம் எனக்கு கிடைக்கல, எது எதெல்லாம் என் கையை விட்டு போச்சு, சென்ற வருடத்துல எனக்கு கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ, எந்தெந்த காரியங்களை ஏமாத்தி குடிக்கிட்டாங்க, அவங்க எடுத்துட்டாங்க, இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்தெந்த காரியங்களை நீங்க ஆரம்பிச்சு அது தோல்வியில முடிஞ்சோ, அத்தனையும் ஜெயமாக முடிய போகிற ஒரு வருடம் அது. வல்லமை உள்ள தேவன் உங்கள் நடுவிலிருந்து உங்களை வழிநடத்த ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். அவர் ரட்சிப்பார். 3வது காரியத்தை பார்த்தீங்கன்னா ரட்சிப்பார். இதுல 3 காரியம் 2 இதுல பார்க்கலாம். உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாமே ரட்சிக்கப்பட்ட ஜனம். தேவரத்தம் சிந்தப்பட்டு தேவரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்பட்டதுனால நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கை, கர்த்தரை பற்றும் வாழ்க்கையில, கர்த்தரை பற்றிய அறிவில பெருகி வளர்ந்து கொண்டிருக்கிற ஜனம் தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தேவ பிள்ளைகள் தான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்ப உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் கிடையாது, போராட்டங்கள் கிடையாது, இருக்கும். ஆனாலும் வல்லமை உள்ள தேவன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், அவர் வல்லமை உள்ளவர். உங்களுக்காக யுத்தம் பண்ணி வர பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்தையும் நீங்களாக்கி உங்களை ஜெயம் கொள்ளும் வாழ்க்கைக்கு உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம முதல் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவதை நம்ம உணர வேண்டும். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுவதை நம்ம உணர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவதை உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம ஏறக்குறைய இயேசுவை போலவே மாறிவிடுவோம், கர்த்தரை போலவே மாறிவிடுவோம். பிதாவின் விருப்பம் அதுதான். நம்ம தேவர்கள் வேதவசங்களை ஏற்ற விதமாக பெற்றுக்கொண்ட நீங்கள் தேவர்கள் என்று அறியீர்களா அப்படின்னு பவுலடிகளார் சொல்றாரு. அதுதான் பிதாவோட விருப்பம். அப்ப நம்மளும் அந்த மாதிரி இருக்க வேண்டும். அப்ப தேவர்கள் போல இருக்கோம்னா என்ன? கர்த்தர் என்ன பண்ணாரு? நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அப்ப நம்மளும் அப்படி இருக்க வேண்டும். இதுதான் தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணும் போது நம்மளோட முதல் மாறுதல். நமக்கு நம்ம அடுத்தவங்களோட சண்டை பட மாட்டோம், எரிச்சல் பட மாட்டோம், கோவப்பட மாட்டோம், விட்டு கொடுத்து போற தன்மையில் இருப்போம், யாரையும் சபிக்க மாட்டோம், யாரையும் சபிக்க மாட்டோம், யாரையும் குத்தி காட்டி பேச மாட்டோம். இதுதான் இயேசு உள்ள இருக்கிறது முதல் அறிகுறி நமக்கு. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளை ரட்சித்துட்டார், அடுத்து வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த 2 தேவ வல்லமையும் தேவ ரட்சிப்பும் நமக்குள்ள நடக்க வேண்டும், தேவனுடைய வல்லமையின் மூலமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும் போது, அதுக்கு முதல் காரியம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுவதை உணர வேண்டும். தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அதை நம்ம உணர வேண்டும். அதை ஏற்று விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய தினம் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்ட ஒரு காரியம் தான், இன்றைய வருடத்தில் உங்களோட போராட்டங்கள் எல்லாம் நான் முடித்து தருவேன். நான் வல்லமை உள்ள தேவன், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆனால் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவதை நம்ம உணர்ந்து அதுக்கு நன்றி சொல்வதாக நம்ம காணப்பட வேண்டும். நம்ம வாயிலை திறந்து சொல்லுவோமா, இயேசு கிறிஸ்து என் நடுவிலே இருக்கிறார், இயேசு கிறிஸ்தின் மூலமாக காரியங்கள் செய்வார். வாயிலை திறந்து சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து அதை கேட்பதற்காக அதிக ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான மகிமையின் பரலோக பிதாவே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவர் இயேசுவே, வல்லமையுள்ள தேவனாகிய நீர் எங்கள் நடுவிலே இருந்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் இருந்து எங்கள் யுத்தங்களை ஜெயமாக நடத்தி தருவதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, ரட்சிப்பின் தேவனாகிய நீர் எங்களுக்குள் இருந்து எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மத்தியிலும் நீர் வல்லமையான காரியங்களை செயல்படுத்துவேன் என்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அவர்கள் மத்தியிலே, அவர்கள் உள்ளே, அவர்கள்
உள்ளே நீர் வாசம் உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கும் பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.